ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேக் ட்ரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி மினி ட்ரஸ்ட் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நிறைய நிறைய ப்ரூஃப் கிடச்சிருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் தைரியமாக வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடுச்சு, ட்ரஸ்ட் பேர் எல்லாமே சொல்கிறான். ஸோ இப்போ ஆடியோ கூட அந்த பையனும் அந்த ட்ரஸ்ட் மெம்பர்லேருந்து யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அட்மிஷன் போட்டு தரதாகவும், அவங்க ஒரு சில காலேஜில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரதாகவும், காலேஜ் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ட்ரஸ்ட்டை நம்பி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் அட்மிஷன் வரைக்கும் எல்லாமே பண்ணி தரதாக ட்ரஸ்ட் மெம்பர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை ட்ரஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும், ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் கூப்பிடுறோம், ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம், காலேஜில் நாங்கள் ஃபுல் ஃப்ரீ வாங்கி தரோம், நாங்கள் நினச்சா பெரிய காலேஜில் கூட சீட்டு வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி பல கால்கள் வந்திருக்கலாம். ஒரு சிலர் நெக்லிஜிலேட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து நம்பியிருக்கலாம். இந்த படிக்காத பேரண்ட்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க அதிகமாக அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ட்ரஸ்ட்டையும் நான் தப்பு சொல்லலை. நல்ல ட்ரஸ்ட்டும் இருக்காங்க, இல்லை ஃபேக் ட்ரஸ்ட்டும் இருக்காங்க. இதில் என்ன ஒரு கூத்துனா, அந்த பையனுக்கு நடந்த கொடுமை என்னன்னு பாருங்களேன். அவன் வந்து ட்ரஸ்ட்ல நம்பி அவன் வந்து பணத்தை வேற கட்டியிருக்கான். அந்த பணம் போனால் கூட பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான், சாரி ₹500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் கட்டியிருக்கான். பணம் போனால் கூட பரவாயில்ல, அந்த ₹500 தான். அண்ட் என்னன்னா, அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஐடி பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு பையன்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஐடி பாஸ்வேர்டு அவனுக்கு சொந்தமானது தானே. டிஎஃப்சி சென்டர்லேருந்தே சொல்றாங்க, டோட்லேருந்தே என்ன ரூல்ஸ் சொல்றாங்கன்னா, ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஐடி பாஸ்வேர்டே தேர்ட் பார்ட்டி தான் ஜென்ரேட் பண்ணி தரான்னா, அந்த பையனுக்கு சொந்தமான அந்த ஐடி பாஸ்வேர்டை சொல்ல மாட்டேறாங்க. ஏன் சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாம அவன் வந்து அடிச்சு பார்த்துருக்கான். ஐடி பாஸ்வேர்டு ஐடி அடிச்சு பார்த்துருக்கான். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம்னு சொல்லி ஐடி அடிச்சு படுத்திருக்கான். இமெயில் ஐடி கூட நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்குது. அப்ப என்னன்னு கேட்கல, இமெயில் ஐடி கூட மாத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஆடியோவை நீங்க கேட்டுட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ அக்கா, நீங்கள் என்னக்கா அவர்கிட்ட கேட்டால் பாஸ்வேர்டு அவர் வச்சுருக்காருங்கிறீங்க, அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் அவங்க டைப் பண்ண மாட்டே இருக்குங்கிறாங்க. அவர்கிட்ட தானே தெரியும், அவருக்கு தான் தெரியும். அதான் நான் வீட்டில் இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். இவருக்கு செக் பண்ணவே அக்கா அவர்கிட்ட நான் போய் கேட்டேங்க இப்போ நேரில். அதுதாங்க நான் உங்கள் எதுவாக இருந்தாலும் மெசேஜில் பண்ணி விட்றேங்கிறேன். அது அன்றைக்கே 4 நாள் 5 அப்ளிகேஷன் போடுறதுக்கு. இப்போ கேட்டேன்னா எனக்கு தெரியாது, உனக்கு யார் பண்ணி கொடுத்தா, அந்த அண்ணன் தெரியும் அப்படிங்கிறாங்க, அவருக்கு தான் தெரியுங்கிறாங்க. நிஜமா நல்லது தான் தெரியும். அவர் தானே சிஸ்டமில் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் தெரியும். அவர் வர லேட் ஆகுனாரு. சிஸ்டம் இல்லைக்கா, நீங்கள் இப்போ லாகின் பண்ணீங்கல்ல, ஆமாம், பாஸ்வேர்டு போட்டால் தானே லாகிங்கே பண்ண முடியும். இப்போ உங்களால் பாஸ்வேர்டு போடாமல் அப்புறம் எப்படி நீங்கள் லாகின் பண்ணீங்க? அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து தெரியாதுங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா நேரில் வா, அவருக்கு தெரியுங்கிறீங்க. என்ன டாக்குமெண்ட் நான் என்னடா பண்ணலாம், அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அக்கா உங்களை நம்பி தாங்க வந்தேனே நாங்கள். இல்லை, ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாதுல்ல. அது எப்படிக்கா தெரியாமல் அப்புறம் இந்த மாதிரி கூப்பிட்றீங்க? சரி நான் மாறி தரேன் அவருக்கு. உங்க அந்த இமெயில் ஐடியா அவர் லாகின் பண்ணி வைக்கலக்கா, வேற இமெயில் போட்டு வச்சிருக்காருக்கா அவரு. நீங்கள் எனக்கு எப்போன்னு சொல்லுங்க. பண்ணுவாங்கன்னா அப்புறம் எப்படிக்கா அந்த மாதிரி அந்த இமெயில் இல்லைங்கிறனேக்கா நான். எல்லாருக்கும் அப்படி பண்ணலக்கா, என் இமெயிலே போட்டு அவர் லாகின் பண்ணலங்கிறேன். போட்டோங்க உங்கள் இமெயிலு. நான் 10 நாளாக கேட்டுட்ருக்கேன்க்கா உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு, இப்போ கேட்கலக்கா. அவர் தர மாட்டாங்க, தந்தாரா கொடுக்க மாட்டேன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. அது நீங்கள் வரும்போது என்னக்கா சொல்லி கூப்பிட்டீங்க? நான் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு தாங்க கூப்பிட்டீங்க. போட்டு தருவாங்க தாங்க பேர். நீங்கள் என்னக்கா வச்சுக்கிறீங்க? ஆனால் இன்னமும் தராமல் இது பண்ணிட்டு கிடக்குறாங்க அவரு. அவர் ஏன் தான் பண்ணுறாங்க எனக்கே தெரியல சத்தியமா. அவன் அர்ஜுன் மட்டும் டைப் பண்ணாரு, பாஸ்வேர்டு வந்து அவர் டைப் பண்ணவே இல்லை. டைப் பண்ணாலும் நான் எழுதி டைப் பண்ண இதான்க்கா இப்போ போக முடியுமே, லாகின் பண்ண முடியுமா? டைப் பண்ணல, எல்லாருக்கும் சேம் பாஸ்வேர்டு அதிலே பேஸ்ட் பண்ணிருக்கு. அதுக்கு சமம் கொஞ்சம் பேர் காலேஜுக்கே போயிருப்பாங்க. அங்கே 500 தாங்க எக்ஸ்ட்ரா கமிஷனும் கிடையாது, கவர்மெண்ட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்கக்கா. லாகின் அப்ளிகேஷன் போட்டு பாஸ்வேர்டே கொடுத்துருவாங்கக்கா கையில். உனக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலையா? பேப்பர்லாம் கையில் கொடுக்கலையா? அவர் தரலன்னு சொல்லிட்டு தாங்க கேட்டுட்ருக்கேன் நேரம். அன்றைக்கி கேட்டதுக்கு வந்து நான் அப்புறமேட்டு தரேன்னு சொன்னார். இப்போ போய் நான் அப்போ கேட்டேங்க்கா, அப்ளிகேஷன் முடிஞ்சோன்னா அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். அவர் என்னன்னா சாருக்கு தெரியும். நான் பார்க்கலக்கா, அவர் என்ன 4 நாள் கழிச்சு வாங்குறாங்க.
நான் பண்ணி தரோம். அக்கா நான் அப்ளிகேஷன் போட்டேன்லக்கா. வாங்கி கொடுப்பேன். சரி நான் அட்மிஷன் போட்டேன்ல, அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் நான். ஆனால் அந்த அண்ணனுக்கே தெரியும். பாஸ்வேர்டு கேட்டதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாது, எல்லாமே சிஸ்டமில் இருக்குது, சாருக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. சார்கிட்ட போய் கேட்டேன் பாஸ்வேர்டு நட்டு, அவனுக்கு இப்போ தர முடியாது, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தரேன்னு சொன்னாங்க. பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ண போறேன்? எதுக்குக்கா நீங்கள் பாஸ்வேர்டு தர மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல இல்ல பாஸ்வேர்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது தர மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல, எவ்வளோ நாள் அலைய விட்றீங்கன்ட்டு. பாஸ்வேர்டு என்ன பண்ண போறேன்? பாஸ்வேர்டு என்னன்னா சாருக்கு தெரியுங்கிறீங்க, அங்கே வந்தனா சாருக்கு வந்து எனக்கு தெரியாது, போட்டு அவங்களுக்கு தான் தெரியுங்கிறாங்க. சரி இப்போ பாஸ்வேர்டு வச்சு இப்போ என்ன பண்ண போறேன் அது மட்டும் சொல்லு. இப்போ பாஸ்வேர்டு எதுக்குக்கா தர மாதிரி இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ ஏன்டா அதை கேட்குறது? எல்லாருமே யாருமே பாஸ்வேர்ட்லாம் கேட்கல, நீ ஏன் கேட்டு அதை என்ன பண்ண போற? அப்படி யாரும் கேட்குறேன்னு இல்லைக்கா, நான் அதாவது பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது கட்டுற மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். அதனால தான் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வச்சிருக்கலாம் தாராளமாக. காலேஜில் போடுன்னு சொல்கிறாங்களா? எனக்கு பாஸ்வேர்டு மட்டும் கேட்டு அனுப்பிவிடுங்கக்கா, உங்கள்கிட்ட எதுவுமே மெசேஜ் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இமெயில் ஐடி கூட அவங்க மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத, அந்த பையனோட விருப்பம் இல்லாமலே மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத, பையனோட பார்வைக்கே இல்லாமல் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அப்போ இது ஏதோ ஏமாத்துற வேலை தான் அப்படிங்கிறது தெரியுது. ஒருத்தன் டிஎன்இஏ அப்ளை பண்ணுறான், கட் ஆஃப் வச்சிருக்கான், ஒரு கட் ஆஃப் 100, 110, 120 இல்லை ஐ கட் ஆஃப் என்ன ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கான். அவன் சொந்தமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவன் வந்து ஒரு காலேஜ் எடுக்கணும் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. சரி, ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ட்ரஸ்ட் நல்ல முறையாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம அணுகிறோம். பட் அந்த ட்ரஸ்ட்ல இந்த மாதிரி வேலைத்தனம்லாம் பண்ணால் என்ன பண்ணுறது? கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு தரமாட்டாங்கிறாங்க. இவனா வந்து ஏதோ ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஐடியும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது என்ன ஏதோ ஒரு ராங்கான ஒரு விஷயத்த பண்ற மாதிரி தானே இருக்கு. இது வந்து ஒரு முற்றிலும் ஏமாறுறதான். இதை விட கொடுமையெல்லாம் கேளுங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண. இன்னொரு ட்ரஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா 10,000, 20,000 அந்த மாதிரிலாம் ஏமாந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தயவு செய்து இந்த ட்ரஸ்ட்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா ஒமிட் பண்ணிருங்கன்னு நான் சொல்லலை. நல்ல ட்ரஸ்டா, உங்களுக்கு ஓகேவா, பெரிய ட்ரஸ்டா, நல்ல ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி தராங்க, நல்ல கல்லூரியில வாங்கி தராங்க, ஓகே நீங்க பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஏமாறக்கூடிய ஃபேக்கான ட்ரஸ்ட்ல நீங்க போய் வந்து பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும். இப்போ அந்த பையனோட நிலைமை என்ன அப்படின்னா ரேங்க் டெஸ்ட் வராது. 11ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 250 பேத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்றான். எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல அதுக்கு. பட் 250 பேருக்கு நடந்திருக்குன்னு அந்த பையன் மூலியமா தான் எனக்கு தெரியுது. பட் ப்ரூஃப் இல்லை. பட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட ப்ரூஃப் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ 11ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல வர சொல்லியிருக்காங்க. அதுக்கான லெட்டர் எழுதி தர சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நேம் திரும்பவும் ரேங்க் லிஸ்ட்ல வரும் அப்படின்னு நம்பிக்கையில் அந்த பையன் உட்காந்துருக்கான். இவனுக்கு மட்டும் இந்த கதி இல்லைங்க. நிறைய ஏழை மாணவர்களுக்கும் வில்லேஜில் இருக்க பீப்புளை தான் அதிகமாக அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல தெரிய வருது. இது வந்து நிறைய யூடியூப் சேனல்லையும் பேசுறாங்க, ஆனா யாரும் கவனிக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்க. இது வந்து முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா சர்க்கிள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இந்த மாதிரி யாரும் இனிமேல் ஏமாறக்கூடாது. ட்ரஸ்ட்ல இருந்து கூப்பிடுறாங்களா, அது ட்ரஸ்டபிளான ட்ரஸ்டா இருந்தா நீங்க நேர்ல போய் பார்த்து எல்லாமே பண்ணுங்க, தப்பு கிடையாது. நான் வந்து ஃபேக் ட்ரஸ்ட்டை பத்தி தான் பேசுறேன். யாரையும் நான் தப்பா எல்லாம் சொல்லலை. சர்வீஸ் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம், நல்லபடியா மக்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் இந்த மாதிரி பண்ணும்போது பாரு, அந்த பையனையே எதிர்த்து சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது, நான் வந்து கொடுக்க முடியாது, பாஸ்வேர்டு அவரு கொடுத்ததானே. என்ன இது யாரோ உருவாக்கி வச்ச மாதிரி. ஐ மீன் அவனோட அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க உரிமை கொண்டாடுற அளவுக்கு ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு விருப்பப்பட்டு ஒரு காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறான், ஒரு நல்ல காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறான், பிளேஸ்மெண்ட் காலேஜ்ல சேர தெரியாதனால இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து அணுகுறாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல என்னன்னா அங்கேயும் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் பேசி வச்சிருப்பாங்க. காலேஜ்ல ட்ரஸ்ட் மூலியமா சேர்த்து வரும். இந்த டயர் 5, டயர் 4, டயர் 6 ஒன்னுத்துக்கும் ஆகாத காலேஜ்ல எல்லாம் போய் அட்மிஷன் போட்டு சேர்த்திடுறாங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ். இந்த மாதிரி எவ்வளவு பேர் ஏமாற போறீங்க எனக்கு தெரியல. யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க ஐடி பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க, தராங்களான்னு பார்ப்போம். தரலன்னா கண்டிப்பா அது ஏமாற்றப்பட்டதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஐடி பாஸ்வேர்டு தரலாம், அவங்களாதான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஐடி பாஸ்வேர்டு கேட்டு பாருங்க. யாராவது ட்ரஸ்ட்ல நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து தரல அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபேக்கா தான் அவங்கள பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தைரியமா ஐடி பாஸ்வேர்டு ஏன் தர மாட்டாங்க? அவங்க தானே வந்து எல்லாமே பண்ணி தராங்க. நீங்களே பண்ணி கொடுங்க, ஐடி பாஸ்வேர்டு நீங்களே வச்சுக்கோங்க. பட் ஐடி பாஸ்வேர்டு எனக்கும் நான் ரெஃபரன்ஸ். ஏன்னா அவன் வந்து அவனோட ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வருது, ரேங்கை பார்க்கணும்னு நினைக்கிறான்.
அதுக்கு தான் அவன் கேட்கறான். ஸோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி பேசுறதுக்கே நான் யோசிச்சு தான் பேச வேண்டியதா இருந்துச்சு. அந்த பையன்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி யோசிச்சு தான் பேச வேண்டியது இருக்கு. தயவு செய்து நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே டிஎஃப்சி சென்டருக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல்ஸ், ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்ப பண்ணி ரேங்க் லிஸ்ட் வர வச்சுக்கலாம். ஏன்னா ஃபேக் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு வேண்டாம். நம்ம திரும்பவும் நம்ம இமெயில் ஐடி வச்சு நம்ம திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி நம்ம திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திரும்பவும் நம்ம ரேங்க் டெஸ்ட் வர வச்சிடலாம் தான் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க டிஎஃப்சி சென்டர்ல. ஸோ அதனால திரும்பவும் நமக்கு ரேங்க் டெஸ்ட் வரும் அப்படின்னு நம்பிக்கையில நீங்க வந்து டிஎஃப்சியில் அணுகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஜரி நடந்திருந்தா கண்டிப்பா நீங்க அணுகலாம். சரிங்களா? ஸோ தயவு செய்து இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஏமாற வேண்டாம். நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க. பாவம் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை வந்து கொண்டு போய் கொட்டி கொடுத்து நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து இவங்க ஏமாறுற ஒரு கேஸ் இருக்கிறனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் தவறாக சொல்லலை. யாராவது தவறாக சொல்லியிருந்தா நம்ம அழிச்சிருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ட்ரஸ்ட்டை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ட்ரஸ்ட்டு பேர்லாம் சொல்ல விரும்பல. இதில் நீங்கள் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு நீங்கள் தான் வந்து கரெக்டாக உங்கள் விஷயத்தை பார்த்துக்கணும். தவிர நீங்கள் ஏமாறுறது யாருனாலையும் தடுக்க முடியாது. பார்த்துக்கோங்க. தயவு செய்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் அவேர்னஸாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஆடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.